யூதா ராஜா அகசியாவின் தாயாகிய அத்தாலியாள் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்திலுள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். அப்பொழுது அகசியாவின் குமாரனாகிய யோவாசை யோசேபியாத் என்ற யோசேபாள் அவள் களவாய் எடுத்து அவனை 6 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைத்திருந்தாள். இந்த 6 வருஷமும் அத்தாலியாள் தேசத்தை ஆளுகை செய்தாள். 7ஆம் வருஷத்தில் யோய்தா என்னும் ஆசாரியன் திடன் கொண்டு யூதாவில் உள்ள லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்சத்தாரையும் எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தில் கூடிவர செய்து அவர்களை ராஜாவாகிய யோவாசோடே உடன்படிக்கை பண்ண செய்தான். பின்பு ராஜகுமாரனாகிய அகசியாவின் மகன் யோவாசை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையில் கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். இதை கேள்விப்பட்ட அத்தாலியாள் அங்கு வந்து துரோகம் என்று கூவினாள். அவளை யோய்தாவின் கட்டளைப்படி கர்த்தருடைய ஆலயத்துக்கு வெளியே கொன்று போட்டார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொஞ்ச பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பெயர் சிபியாள். இவன் யூதாவின் 8வது ராஜா. ஆசாரியனாகிய யோய்தா உயிரோடு இருந்த காலமெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க விருப்பம் கொண்டு அதற்கான எல்லா ஒத்துழைப்பையும் கொடுத்தான். ஆனால் யோவாஸ் மரித்த பிறகு யூதாவின் பிரபுக்கள் யோவாசை கேடான வழியில நடத்தினார்கள். அப்படியே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களை சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திரசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிரபுக்களை எல்லாம் அழித்து கொள்ளையிட்ட அவர்கள் உடைமைகளை எல்லாம் தமஸ்குவின் ராஜாவுக்கு அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை சிறுகூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டபடியினால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு தண்டனை செய்தார்கள். அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளானவனாக விட்டு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போன பின்பு அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். செத்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. இவனுடைய மரணத்திற்கு பின் அவன் குமாரனாகிய அமத்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.